அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருமே சகல நலத்தோட நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். அதோடைய நம்ம தினந்தோறும் இந்த சமூக வலைத்தளம் ஊடாங்க நிறைய விஷயங்களை பார்க்குற, நல்ல விஷயம்லாம் கெட்ட விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதே போல் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா உண்மைக்குமே எங்கள் சமூக வலைத்தளம் அப்படிங்கிற எங்களுக்கு எண்ணற்ற பயன்களை தருது. அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் நமக்கு நன்மையாக தீமையாக அப்படிங்கிறதும் அமையும். இப்போ நம்ம பார்த்தோம்னா கடந்த நாட்களில் ஒரு விடை ஒன்று போய்க்கிடுச்சு. அதாவது கதிர்காம யாத்திரை போகும்போது சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு செல்லப்பிராணி போகிற வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று போயிருக்கு. ஏதோ ஒரு சகோதரர் அந்த செல்லப்பிராணியை அடிச்சிருக்கிறாரு. அப்போ சரின்னு அடித்தே தவறு தான், நம்ம யாருமே அடிக்க மாட்டேன்னா அடித்தது தவறு, அது பாவம் இல்லையா? அப்போ ஏதோ தெரியாமல் அடிச்சிட்டாரு. அப்போ அந்த இடத்துல அதாவது இந்த யாத்திரை சம்மந்தமாக நிறைய பேர் போயிருக்கிறாங்க, பெரிய ஒரு டீம் ஒன்று போயிருக்கிறாங்க. அப்போ அவர் சகோதரர் செஞ்சது பிள்ளை அடித்தாச்சு, நீ இப்படி அடித்தது பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே சரியான விஷயங்களை பேசி அங்கனையே முடிக்க வேண்டி, அதாவது முட்டுப்புள்ளி வைக்க வேண்டிய விடயம் ஒன்று, அதே இடத்துல அதை விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இப்போ நம்மக்கிட்ட எல்லாத்துட்டும் இருக்குது. என்ன கேட்டால் ஏதாவது ஒரு தவறு நடந்தால், ஒரு பிழை நடந்துட்டால் நம்ம பரப்பணும், தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அதைத்தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த தண்டனைங்கிற இடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது எத்தனையோ உயிர்கள் பறிப்போயிருக்கு, எத்தனையோ மன உளைச்சலுக்கு எத்தனையோ பேர் ஆளாகி இருக்கிறான், இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நம்ம ஒரு தவறு நடக்குது, அதை நம்ம பகிர்ந்துக்கணும். அப்படியே அந்த ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்து ஒரு 3-4 நாள் நினைக்கிறேன் தொடர்ந்து அந்த விஷயம் போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே, அது இறுதியில் அந்த சம்மந்தப்பட்ட சகோதரர் பொதுவெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த விஷயம் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அதில் தொடர்ந்து வந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு சகோதரர் உயிர்க்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற ஒருத்தர் இந்த மாதிரிக்கு அது சம்மந்தமான ஒரு பதிவுக்குள்ளே போயிட்டு இவரும் ஒரு தவறான போடக்கூடாத ஒரு கமெண்டை போட்டார். அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விடயம்னு ஏதோ தெரியாமல் அவர் போட்டார். இப்போ அதுக்கு இப்போ அவர் நினைக்கிறேன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. என்னத்தை மன்னிப்பு கேட்டாலும் சவுதி அரேபியா அப்படிங்கிற முக்கியமாக அரபு கண்ட்ரி, அதுலேயும் சவுதி அரேபியா அப்படிங்கிற சட்டங்கள் சட்டத்திட்டங்களாக இருக்கலாம், தண்டனைகளாக இருக்கலாம், மிக கடுமையானதுமாக இருக்குது இல்லை? அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை ஒரு பிரயோகம் பண்ணிட்டாரு. இனி அதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. முதலாவதாக அவர் நல்லபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாட்டில் இருந்து நல்லபடி நாட்டுக்கு குடும்பங்களோட போய் சேரணும். அதுக்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் அவர் போட்ட பதிவு தவறான பதிவு. அதுக்காக நம்ம எல்லாருமே அதுக்காக நம்மளுமே மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நம்மள ஒருத்தர் இங்கே இன மதம் மொழி கடந்து நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அந்த வகையில் இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நல்லபடி நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கொள்வோம். அதே போல் இங்கே தவறு செய்கிறதை விட தவறு செய்ய தூண்டுறவர்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகள். ஒரு விஷயம் நடந்தால் அதை அந்த இடத்துல எங்கனைக்கு ஒரு தவறு நடக்குது, அந்த இடத்துல நம்ம அங்கனைக்கிலே ஒரு விஷயத்தை பேசி அங்கே முடிவெடுத்து முற்றுப்புள்ளி வச்சு நிறைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், தவறுகள் திருத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கானா இதை நம்ம செய்கிறதே இல்லை. நம்ம எங்கே சுற்றியும் ஒரு சின்ன விஷயங்களை பெருசாக்கி எங்கேயோ கொண்டு முடிச்சு விட்டுறோம். இப்போ இன்றைக்கி அப்படி போன விஷயம் எனக்கு எங்கே போயிட்டு முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஒருத்தரோட உயிர்க்கே உத்தரவாதம் இல்லாத வாழ்வா சாவாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. 14 குடும்பமான வரைக்கும் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம அங்கே முடிச்சுக்கொள்வோம். தொடர்ந்து பகிர்ந்து நாளைக்கு யாருக்கோ அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவை நான் முன்வைக்கிறேன். நன்றி உறவுகளை.